தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த நாளில் நம்ம ரோமர் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 பகுதிக்குள்ள வந்தாவிட்டோம். நாம் இந்த நாளில் 7ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரை பார்த்துருக்கிறோம். நான் மற்ற புத்தகங்களை போல சும்மா அப்படியே டேபர்நாக்கள் வழிபாட்டு கூடாரத்தை காட்டுறது போல இதை காட்டிட்டும் போக முடியாது. இது அதிகமான இறையியல் தத்துவங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். அதனால இந்த புத்தகத்தை உங்களை எவ்வளவு சுலபமாக்கி புரிய வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சுலபமாக்க விரும்புகிறேன். நிர்பந்தமான மனுஷன் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லுகிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரணத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசியில். இந்த 7ஆம் அதிகாரம் கேள்வி. பாவம் பயங்கரமா இருக்கு உலகத்துல. இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பூட்டுகள் இல்லாத வீடு கிடையாது, பூட்டுகள் இல்லாத கடைகள் கிடையாது, பூட்டுகள் இல்லாத பேங்க் கிடையாது, சிறைச்சாலை இல்லாத பட்டணங்கள் கிடையாது, நாடுகள் கிடையாது, போர் யுத்த தளங்கள் இல்லாத நாடு கிடையாது. இப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா சிறார்கள், சிறு பிள்ளைகளுக்கும் சிறைச்சாலை இல்லாத நாடு கிடையாது. காரணம் பாவம், பாவம், பாவம். இந்த பாவம் அந்த உலகத்துல இல்லாத இருந்திருந்தால் எவ்வளவு சுபிட்சமாக நாம் வாழ்ந்திருப்போம். இந்த பாவத்திற்குள்ளாக மனிதன் வாழுகிறபடினால்தான் இவன் கிறிஸ்தவர்களுக்கு கூட விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் உடனே ஒரு போராட்டம் மனதுக்குள்ள. சமயங்களை செய்வோம், நல்லதுதான் நான் செய்கிறேன். நான் முன்னாடியே உங்ககிட்ட ஒரு சொன்னேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு சகோதரன் என்கிட்ட வந்து கேட்டான், பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எல்லாம் எடுத்துட்டேன் பிரதர், ஆனா அந்த சிகரெட்டு பழக்கத்தை மாத்திரம் விட முடியலையே. அது ஒரு சரியான ஞானஸ்நானம் இல்லை. போன தடவை முன்னாடி நான் உங்களுக்கு காண்பித்தேன். 7ஆம் அதிகாரத்தை நம்ம பகுப்பாய்வு செய்தோம். 7ஆம் அதிகாரம் ஒரு யுத்தமானால் 8ஆம் அதிகாரம் ஒரு வெற்றி. 7ஆம் அதிகாரம் ஒரு கேள்வியானால் 8ஆம் அதிகாரம் ஒரு பதில். 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது பிரமாணத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆகிறோம் பார்த்து விட்டோம். 7ஆம் அதிகாரம் 7-13 பிரமாணமும் பாவமும். இசை பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம்னு என்னன்னு தெரியும். ஒரு குழந்தைகிட்ட சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமே கண்டிக்காமலே விட்டுருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. பிற்காலத்துல தவறு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படிதான். அதே நேரத்தில் அவனுக்கு இது பாவம் செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு பாவ உணர்வு வரும். அதே மாதிரிதான் பிரமாணம் வருகிற வரையிலும் பாவம் ஜாலியா தூங்கி கொண்டிருந்தது. பாவம் செய்த மனிதனுக்கு அது நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. ஆனா அந்த பிரமாணம் வந்த உடனே அவனுக்குள்ளாக பாவத்தோடு உள்ள மனப்போராட்டம் தொடங்கி விடுகிறது. நல்லது செய்யணும் தான் நினைக்கும் பிரதர், என்னால முடியல. ஏன்? சரியான புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால. மனுஷன் உண்மையிலேயே அந்த ரட்சிக்கப்பட்டு ஆவியானவருடைய 8ஆம் அதிகார வழிநடத்தோட நடப்பானால் உலகத்துல சிறைச்சாலையே இருக்காது. வீடுகளிலேயோ, பேங்குகளிலேயோ, பள்ளிக்கூடங்களிலேயோ, ஆஸ்பத்திரிகளிலேயோ பூட்டு இருக்காது. ஈவன் வியாதிகளே குறைவாக இருக்கும். பாவம் அந்த அளவுக்கு இருக்கு. பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது? பாவம் ஒரு மனிதனை மேலிருந்து கீழே தள்ளிவிடும். ஒரு கல்லை மேல போட்டா எப்படி விழுது,
புவியீர்ப்பு சக்தியினால கீழே விழத்தட்டுகிறது போல பாவம் மனிதனை விளைத்தட்டு கொண்டே இருக்கும். போன வாரம் பார்த்தோம், இந்த பிரமாணம் வர்றது வர, கையில வேதாகமத்தை தூக்குகிறது வர, மனுஷன் ஜாலியா பாவம் உள்ளுக்கு அழகா மெத்த போட்டு தூக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பாவத்துல தான் இருந்தாங்க. பிரமாணம் வைத்தவர்கள் எல்லாம் என்ன பெரிய ஒப்புரவானவங்களா? யாரு பரிசேயர்கள், சதுசேயர்கள்? தெளிவா இருக்குது, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த பிரமாணம் ஏன் அவங்களை கொலை செய்ய வச்சது? இயேசுவே இந்த நியாயாதிபதியை கொலை செய்தார்கள், பாவமற்றவரை கொலை செய்தார்கள், நீதியுள்ளவரை கொலை செய்தார்கள், உலகத்தை ரட்சிக்க வந்தவர்களை கொலை செய்தார்கள். காரணம் விடுதலை இல்ல. அதனாலதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல முதல் 6 வசனங்களை பார்த்தோம். திருமண பந்தத்திலிருந்து உதாரணம். இதுவரை நீ நியாயப்பிரமாணத்திற்கு திருமணமாகி இருந்தாய், உன்னுடைய கணவன் நியாயப்பிரமாணம். ஆனால் இந்த பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாகவே ஆகி இன்னொரு கணவனை திருமணம் செய்ய வேண்டும். விசுவாசிகள் எல்லாருமே மறுமணம் செய்தவர்கள் என்ற தலைப்பை நான் போடலான்னு யோசித்தேன். நல்ல கவனிங்க, விசுவாசிகள் எல்லோரும் மறுமணம் செய்தவர்கள். எப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்ற கணவனிடத்திலிருந்து விடுதலையாகி அவன் செத்து போயாச்சு. எப்படி செத்தார்? இயேசு மரித்தார் பாருங்க, அவரோடு கூட பழைய மனிதன் இப்போ பிரமாணம் சாகிறதுக்கு பதிலாக மனைவி சாகிறா. இயேசுவோடு மரித்து மனைவி செத்தாச்சு. இயேசுவோடு உயிர் தெழுந்து வரும் பொழுது பழைய உடன்படிக்கையிலிருந்து விடுதலையாகி விடுகிறார். அதான் திருமண பந்தத்திலிருந்து நான் உதாரணத்தை கொண்டு. The law cannot save. பிரமாணம் நம்மளை ரட்சிக்காது. அப்போ பிரமாணம் மனுஷனை ரட்சிக்குமானால் இயேசுவை கொலை செய்திருக்க மாட்டாங்களே. பிரமாணம் நம்ம ரட்சிக்குமானால் இயேசுவை சிலுவையில அறிந்திருக்க மாட்டாங்களே. புரியுதுங்களா? பிரமாணம் ஒண்ணு செய்ய முடியாது. பிரமாணம் சொல்லும், டேய் நீ செய்யறது தப்புன்னு காட்டுகிறது கண்ணாடி. அதனாலதான் விசுவாசிகளுமே பாவத்தோடு போராடுகிறாங்க. இந்த புரிந்துணர்வு இல்லாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் நமக்கு விடுதலை வருகிறது என்பதை 8ஆம் அதிகாரம் காட்டு. Romans 7 shows the battle, but Romans 8 shows the victory. அது எப்படி வெற்றி வருகிறது என்பதை காட்டுகிறது. அடுத்தால சொன்ன மோசேயின் சட்டம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. மோசேயுடைய சட்டம் வருகிற வரையிலும் பாவம் அழகா கம்ஃபர்டபுளா படுக்க போட்டு தூங்கிட்டு இருந்துச்சு நமக்குள்ள. 9ஆம் வசனம் வரை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் 7ல இருந்தே நான் போறேன். 2 வசனம் தானே. இந்திய சமகால 2 மொழிபெயர்ப்பு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரிவதற்கு லகுவாக இருக்கும். 7ஆம் வசனம் ஆகியான்னு எல்லாம் சொல்லுவோம். நியாயப்பிரமாணம் அதான் சொல்றேன். நியாயப்பிரமாணம் பாவமா? இல்லையே. பாவம் என்னதுன்னு நியாயப்பிரமாணத்தினால அறிந்தேன், அவ்வளவுதான். பாவம் தான் சொல்லுது, இனி செய்யாத, அதை செய்ய. சில வீடுகள்ல பாருங்க, பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தே கண்டிக்காத பிள்ளைகள் நார்மல் லைஃபே அவங்களுக்கு பொய் சொல்லுவதும் ஆனஸ்டி இருக்காது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஊர்ல, நான் இந்த ஊரை பொறுத்து மட்டும், கோயம்புத்தூர், எல்லாரையும் சொல்லல, இந்த லேபரர்ஸ், அதாவது சில வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு பிளம்பரு, மேசன், கார்பெண்டர் அவங்கள கூப்பிட்டா பல வருஷங்களாக இந்த அனுபவம். ஹலோ சொல்லுங்க சார், வர்றேன்னீங்களா? ஆனா இப்போ வந்துடுறேன்.
சொல்லியிருப்பாங்க, நாளை காலைல 9 மணிக்கு ஷார்ப்பா அனுப்ப. 9 மணிக்கு கொடுங்க, இன்னும் வந்துடுறேன் சார். 2 நாளா ஆளை காணாது. 2 நாளைக்கு பிறகு கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டாங்க. ஆனஸ்டி இல்ல. இது மாதிரி சின்ன சின்ன தவறுகளும் மனிதர்கள் செய்வதுண்டு. சும்மா கொலை உபச்சாரம் அதுதான் பாவம் அப்படின்னு கிடையாது. ஆனஸ்டி இல்ல, உண்மை இல்ல, உத்தமம் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. வேற ஒரு ஆள்கிட்ட நான் இதை போய் கம்ப்ளீட் சொன்னேன், இந்த அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க நீங்க. அவரு அதுக்கு மேல அவரு இன்னைக்கு 10 மணிக்கு ஊருக்கு போறாரு, நான் ஊருக்கும் போகல, ஒரு இடம் போகல, அவரே அடிச்சு விடுறாரு. எதுக்கு சொல்ல வர, பாவம் இது தவறுங்கிறது தெரியாது, சாதாரணமா போய்கிட்டு இருக்குது. ஆனா அவங்க கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படிச்சு பாருங்க அப்படின்னு, ஓ இது பாவமா, இதை வாசிக்கிறதுனாலதான், இதை சொல்லுகிறதுனால, அல்லது பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கறதுனாலதான் பாவம் என்னன்னு தெரியும். இச்சையாது இருப்பாயாக பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் அறியாமல் இருப்பேனே. அதான் நிறைய பேரு அது இன்பார்ன் நேச்சர் எனக்குள்ளாக இருக்கு. அதான் போட்டிருக்கு, பிறருக்குரியவளில் ஆசை கொள்ளாதே என்று மோசையின் சட்டம் சொல்லி இருக்காவிட்டால் பிறருக்குரியவற்றில் ஆசை கொள்வது பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. 2 பக்கம் போட்டுருவோம். பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று, அதாவது ஜீவன் பெற்று, கட்டளையின் மூலமாக கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி, கட்டளை வந்த உடனே பாவம் ஜாலி முழிச்சிட்டு விதவிதமான ஆசைகளை என்னில் தூண்டி விட்டது. ஏன்னா செய்யாதன்னா மனுஷன் அதை தான் செய்வோம். நான் போன வாரம் சொன்னேன், ஏதேன் தோட்டத்துல ஒரு பழம் தான் சொன்னார் அவர். கோடிக்கணக்கான பழங்கள் இருக்கிற இடம், ஒரு விதவிதமான பழங்கள், ஒரு பழம் தான் சொன்னார். சாத்தான் அதை தான் காட்டினா, இவனுக்கு அதுலதான் டெம்டேஷன் வந்துச்சு. அல்லது மோசையின் சட்டம் இல்லாமல் பாவம் செத்துதான் இருக்கிறது, யூதர்களுக்கு சொல்லுகிறது. 9 இதுவரை தான் பார்த்தோம். முன்பே நியாயப்பிரமாணம் இல்லாத இருந்த போது நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன். அது வேற பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது தெரியாது. இந்த கற்பனை வந்த பிறகுமே தெரியாது. கற்பனை வந்தப்பதான் எல்லாம் மீறினாங்க, விடுதலை இல்லை. அதுதான் கேள்வி. ஏன் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவை கொலை செய்தாங்க? அவங்க கற்பனைகளை வாசிச்சு கற்பனைகளை தெரிந்தவங்க தானே. விடுதலை இல்லை. அந்த விடுதலை இல்லாத இருக்கிற மனிதனுக்கு தான் எப்படி விடுதலை பெறுகிறதுன்னு 8வது அதிகாரத்துல காட்டுகிறார். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது. அது வேற மோசையின் சட்டம் இல்லைன்னா ஜாலிதான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அல்லது நீ இன்னென்ன தண்டனை உனக்கு உண்டு அது தெரியாது. பாவம் அப்பதான் தூங்கிக்கிட்டு இருந்த பாவம் எழுந்தது, நானோ செத்தவனானேன். நிறைய பேர் இந்த விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. இந்த பாவம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறத நீங்க பார்க்கலாம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே, ஜீவனை கொடுக்க வேண்டிய கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் சொல்றாரு. இந்த பிரமாணம் வந்துதானே, இது இளவு, இதை செய்யாதன்னு சொல்ல, இது வராமலே இருந்திருந்தா நான் ஜாலியா பழைய பாவத்துல இருந்திருப்பேனே, ஜீவனோட இருந்திருப்பேனே. அதான் ஜீவங்கிறாரு. பிறன் பொருளை இச்சையாதிருப்பாயாக. இன்னைக்கு என்ன நடக்குது? சிலவங்க பிறன் பொருளை அப்படியே கீழே கண்ணு மூடி கண்ணு திறக்குள்ள திருடிட்டு ஓடிடுறாங்க. ஏன்? கற்பனை தெரியுது. சோ ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை, கற்பனை உங்களை மாத்தாது. கற்பனையை நீ 5 தடவை தினமும் கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக,
ஆனா உனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்குது, அது மாம்சத்தில் உண்டாகிற பிரமாணம். உன்னுடைய ஆவியில் ஆத்மாவில் உள்ள ஒரு பிரமாணம். இந்த ரெண்டும் நம்மளை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி கல்ல மேல இருந்து கீழே போட்டு பூமியில விழுகிறதோ அதே போல நம்முடைய பாவத்தை நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், பாதாளத்துக்கு இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்குது, sin fooled me by taking the good laws of God and using them to make me guilty of death. பாவம் என்ன முட்டாளாக்கிது. தேவனுடைய பிரமாணத்தை எடுத்து பாவமானது கற்பனையினால சமயம் பெற்று ஜீவன் பெற்று, பாவம் தூங்கிக்கிட்டு இருந்த பாவம் அது சாதாரணமா மனுஷன் செய்து இருந்த பாவம். மனுஷனுக்குள்ள போராட்டம், வாழ்வழிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா எனக்கு மரணத்தை கொண்டு வந்ததை நான் கண்டேன். ஏன்னா பாவம் கட்டளை, ஏனெனில் பாவம் கட்டளையின் மூலமாக கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி பாவம் என்னை ஏமாற்றி கட்டளையின் மூலமாக என்னை மரணத்திற்கு உட்படுத்தி. பாவத்தின் சம்பளம் மரணம். பட் the law cannot help you to come out of sin. யூதர்களுக்கு அதான் இவர் எழுதுகிறார். நீ பிரமாணத்தை 1000 முறை வாசிச்சாலும் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல சில நபர்கள்லாம் பாவ அறிக்கை செய்கிறத பார்க்கலாம். உதாரணத்திற்கு பார்வோன்னு எடுத்துக்காங்க. பார்வோன் சொல்லுகிறான், நான் இந்த முறை பாவம் செய்தேன். சரி, பார்வோன் அப்படி. பிள்ளையான் சொல்றான், மெசொப்பொட்டேமியாவில் உள்ள ஒரு சார்சரர், நான் பாவம் செய்தேன். ஆகான் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். சவுல், நான் பாவம் செய்தேன். ஆனா யாருக்கும் நானும் என் தகப்பனார் வீட்டாரும் பாவம் செய்தான். நெகேமியா சொல்லுகிறாரு, தாவீது தேவர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். பேதுரு சொல்லுகிறான், நான் பாவியாகிய மனுஷன், பாவிகளில் பிரதான பாவி நான். பவுல் சொல்லுகிறார், இந்த பாவி 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 என்று மனிதனை அறிக்கை செய்ய வைக்க காரணம் பிரமாணம் வந்தது. நாமளும் நம்ம பாவி பாவி பாவின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் என்ன சொல்றது 12ஆம் வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாக இருக்கிறது. மோசேயின் சட்டம் பரிசுத்தமானதே, கட்டளையும் கூட பரிசுத்தமானதாகவும் நியாயமானதாகவும் நல்லதாகவுமே இருக்கிறது. எல்லாமே பெர்ஃபெக்ட். இப்படி இருக்கும் பொழுது நன்மையானது எனக்கு மரணம் ஆயிட்டோ, அதான் எழுதுகிறார். பிரமாணம் எனக்கு மரணமாகவில்லை, நன்மையானது எனக்கு மரணம் ஆயிட்டோ. அதாவது பிரமாணமானது எனக்கு மரணம் ஆயிட்டோ இல்ல, உனக்குள்ளாக இருக்கிற பாவம் மரணம், அதுதான் நம்மளை பாதாளத்துக்குள்ள கொண்டு போக போறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாதவன், பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெறாதவன் பரலோகம் செல்ல முடியாது. This was like a mirror. பிரமாணம் காட்டி கொடுத்தது. ஆனா நீ அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே. எப்படி விடுதலை பெறுவது? நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது செய்ய முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். கற்பனை வந்த பொழுதுதான் எல்லாமே இதாச்சு.
13 அதே இது இந்திய சமகால மொழிபெயர்ப்பாருங்க. அந்த நன்மையான மோசையின் சட்டமே எனக்கு மரணமாயிட்டோ, இல்ல பாவத்தை பாவம் என எடுத்து காட்டுவதற்காக இருந்த நன்மையான மோசையின் சட்டத்தின் மூலமாகவே பகவான் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிடுச்சு. அது அந்த பாவம் மரண தீர்ப்பை நமக்கு கொண்டு வருகிறது. எனவே கட்டளையின் மூலமாக பாவம் முழுமையாக பாவம் என வெளிப்படுத்துகிறது. அதுதான் நீ பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுதெல்லாம் உனக்குள்ள பாவம் தூங்கி கொண்டிருக்கிற பாவம் எழும்பி விடும். ஆனா அதுல இருந்து விடுதலை இல்லை. அந்த விடுதலையை நாம் எப்படி பெறுகிறோம்? அதான் மனுஷனுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை. பிரமாணம் வந்துட்டு பாவம் தூங்கிக்கிட்டு இருந்த பாவம் எழும்பிட்டு, அது வர ஜாலியா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது 14 இருந்து 25 வரை பார்த்தீங்கன்னா பாவத்தோடு நடக்கக்கூடிய மன போராட்டம். The inner conflict with sin. There is an intense struggle. நல்லதுதான் நினைக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பழி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். There is a struggle between the desire to obey God and the power of an indwelling, நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பாவம். தூங்கி எழும்பிட்ட மன போராட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின பாகத்துல பிரமாணம் வந்துச்சு. பைபிள் இதுதான் பைபிள்னு வைங்களேன், இதான் வந்துச்சுது. நான் பைபிள் எப்படி வாசித்தேன், ஓ பாவம் எனக்குள்ள வந்தாச்சு. அப்புறம் இந்த வசனத்தின்படி நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறேன், எனக்குள்ள முடியலையேங்கிறது மனப்போராட்டம், பாவத்தோடு உள்ள மனப்போராட்டம். The inner conflict with sin. பாவத்துக்கு விற்கப்பட்ட மனிதன். நான் நல்லது நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள தீமை வாசமா இருக்கிறது. இதுல இருந்து விசுவாசிகளுக்குள்ள ஒரு விரக்தி. நிறைய பேருக்கு அப்படிதான். எங்க பிரதர் வசனம் கேட்கிறேன், என்னால அதுபடி கீழ்ப்படிய முடியலையே. யூ cannot, ஒரு நாள் கீழ்ப்படிய முடியாது. அதுக்கு உன்னுடைய புரிதல் மாறணும். நீ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அடுத்த லெவலுக்குள்ள கடந்து போகாம, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், சரி, ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், சரி, ஆனா இன்னும் பழைய அந்த போராட்டம் இருந்துகிட்டே தானே இருக்கு. நீ ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு விதை, அந்த விதைக்கு நீ தண்ணீர் ஊற்றணும். நீ குழந்தை போல இருந்த அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றணும். வசனம் என்ற தண்ணீர் ஊற்றப்பட வேண்டும். ஜெபம் என்ற தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நீ ஒரு நல்ல கனிதரும் திராட்சை செடியா மாற முடியும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அப்படியே ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அல்லேலியா 4-5 பெர்க்மென்ஸ் பாட்டை பாடின உடனே உனக்கு விடுதலை கிடைக்காது. அதான் விசுவாசியின் விரக்தி. அவன் என்ன சொல்லுகிறான், நம்ம மேல் நமக்கு தெரிந்திருக்க அப்படியே பிரமாணம் ஆவிக்குரியதுதான். ஆனால் நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்கு உரியவனாய் இருக்கிறேன். The law is good, but you are sold into slavery with sin as my owner. நம்மள யாருக்கு விலக்கி கொடுத்திருக்கிறாங்க? பாவத்துக்கு.
பாவம் தான் நம்முடைய முதலாளி. உன்னுடைய கண்ணுக்கு முதலாளி பாவம், உன்னுடைய நாவுக்கு முதலாளி பாவம், உன்னுடைய சிந்தனைக்கு முதலாளி பாவம். உனக்கு அவன் பயன்படுத்த தரும் பொருள் இந்த மொபைல். இதில் வரக்கூடிய கச்சடாக்கள் எல்லாம் உங்க முதலாளி ஆகிய பாவம் உனக்கு தருக. அதனாலதான் நானும் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு விட்டாய். பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டானா யூ ஆர் சோல்டு. யூ ஆர் சோல்டு டு மிஸ்டர் சின். He is the owner. பாவத்தை குறித்து அந்த பிரமாணங்களை குறித்து உனக்கு அறிவு இருக்குமானால் அது உனக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வராது. அறிவு தெரியும், அவ்வளவுதான். Knowledge of the rules does not make it easier to obey. பிரமாணம் எனக்கு தெரிஞ்சா உடனே விடுதலை வராது. பிரமாண அறிவு உனக்கு கீழ்ப்படிவதை எளிதாக்காது. சிலவங்க ரொம்ப கட்டுப்பாட்டுல இருப்பாங்க, செல்ஃப் டிட்டர்மினேஷன். நான் இனி செய்ய மாட்டேன். நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்துல, ரட்சிக்கப்படுறது. நான் அந்த காலத்துல புகை வலிக்கிற பழக்கம் உண்டு. ஆராம்கோல இருக்கும்போது இந்த புகை வலிக்கிற பழக்கம் இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, இனி குடிக்காதடா, சிகரெட் எல்லாம் பிடிக்காத. நான் அதெல்லாம் சொல்லுவேன், எந்த நிமிஷம்னாலும் நான் நிறுத்திக்கிடுவேன். சரி நிறுத்தி காட்டுமாங்க. நான் எல்லாருக்கும் முன்னாலே சேலஞ்சா 1 மாசம் நிறுத்திடுவேன். தட் இஸ் கால்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் கண்ட்ரோல். 1 மாசம் நிறுத்திட்டு திருப்பியும் நம்மளதான் நிறுத்த முடியுது அப்படின்னு திருப்பியும் சிகரெட்டு தொடங்குவேன். அதுக்கு பிறகு நிறுத்த நினைப்பேன், அதுக்குள்ள பாவத்திற்கு நான் விற்கப்பட்டு விடுவேன். நிறைய பேரு பிரதர் நான் நல்லதுதான் செய்துகிட்டு இருக்கேன், யாருக்கு இந்த தீங்கு விளைவிக்கல, நான் குடிக்கிறது இல்ல, நான் இது பண்றது இல்ல, அது பண்றது இல்ல. நீ எப்படி செய்யற? நீ செய்யற. உனக்குள்ளாக ஒரு ஆவியானவர் வாசம் பண்ணி உன்னை நடத்தும் பொழுதுதான் நேச்சுரலாவே இன்பார்ன் நேச்சரே ஆவிக்குறியாக மாறும். நீ எப்படி பாவம் என்ற எஜமானுக்கு விற்கப்பட்டிருக்கிறாயோ அவன் கையிலிருந்து பிடுங்கி தேவனுடைய கரங்களுக்குள்ள வர வேண்டும். ஒரு கிறிஸ்தவராக மாறுவது என்பது ஒருவன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் சோதனைகளையும் நீக்கி விடாது. நிறைய பேர் கிறிஸ்தவன்னா, நேற்று ஒரு சகோதரன் இங்க வந்திருக்காரு, பிரதர் மூர்த்தி, அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு சகோதரனா ஆண்டவருக்குள்ள நடத்தணும், இந்து பையன். அவன் வந்த இடத்துல என்னவோ பாஸ்டர்ஸ் கொஞ்சம் ரூபா கேட்டாங்க. இவன் வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே ஒரு சபைக்கு போய் ஆவிக்குரிய சபைக்கு போயிருக்கிறார். இந்து ஆவிக்குரிய சபைக்கு போன உடனே அங்க கேட்ட கேள்வி, வெளியே வந்த உடனே பாஸ்டர்கிட்ட கை கொடுத்துருக்காரு, நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க பாஸ்டர். அந்த பாஸ்டர் அடுத்த வார்த்தை கேட்டிருக்காரு, தசமபாக நீங்க எங்க கொடுக்க. அப்போ இவன் கிறிஸ்தவனா மாறியாச்சு. ஆனா அந்த பையன் என்ன டிசைட் பண்ணிட்டான், வேற ஒரு கூட்டம் வந்து கூப்பிட்டுருக்காங்க, யெகோவா சாட்சிகள். நான் அப்பவே இவனை கூப்பிட்டு கண்டித்தேன், சரியில்லப்பா, இல்ல பிரதர் அங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு யெகோவா சாட்சிகளுக்கு அடிமை, தவறான உபதேசத்திற்குள்ளா கட்டப்பட்டிருக்க. காரணம் என்ன? அவன் சாதாரணமாக கிறிஸ்தவனாக மாறினானே தவிர உண்மையிலேயே இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர் தெழவில்லை. அதனால கிறிஸ்தவனாக மாறுவது ஒரு மனுஷனுடைய பாவத்தெல்லாம் நோக்கி சோதனைகள் எல்லாம் நீக்கி விடாது. இந்த சமகால மொழிபெயர்ப்பு பாருங்க, ஒரு நிமிஷம். மோசேயின் சட்டம் ஆவிக்குரியது என்பது அறிவேன், நானோ மாம்ச இயல்புடையவன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன்.
நான் செய்கிறதே என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். என்ன விளக்கல, ஏன் அதை செய்யறேன்னு எனக்கு ஏன்டா நீ விசுவாசி கை நீட்டி ஏன்டா அடிச்ச, ஏன்னு எனக்கு அந்த டைம்ல கோபம் வந்துட்டு. கொலையெல்லாம் அப்படிதான் நடக்குது. ஏனெனில் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நிறைய வீடுகள்ல குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு காரணமே நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன். ஏன்? நான் இப்ப கேள்வியில தான் நின்றுட்டு இருக்கேன், பதில் முழுசுமா நான் கொடுக்கல. பிரமாணம் நல்லது, ஆனா நீ பாவத்திற்கு அடிமையா இருக்கிற, ஏன் உன்னால செய்ய முடியல? நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஏன் இவ்வளவு இதுல இருக்கிறாங்க? கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஏன் முன்மாதிரியாக இல்லை? விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் என்னால முடியல? முடியணுமே. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிஷ்ய, ஆராதிகாரமே அதான் தொடக்கம். இயேசுவோடு நீ மரித்து இயேசுவோடு உயிர் தெழுந்திருக்க வேண்டும். நான் ஒரு ஞானஸ்நான ஒரு போட்டோவை உங்களுக்கு காட்டினேன். ஒருத்த கையில பந்த பிடிச்சிட்டு முங்குறது, அப்படி பந்த பிடிச்சிட்டு முங்குறது மாதிரிதான் பாவத்தை கையில வச்சுட்டு நிறைய பேரும் முங்காம இருக்கிறான். இப்படி நான் விரும்பாததை செய்தவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நியாயப்பிரமாணம் நல்லது அவர் ஒத்துக்கிறாரு. முதல் கட்டத்தில் அவன் பாவத்தின் நரகத்திற்கு பாத்திரனா இருக்கிறான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நரக சிக்ஷையிலிருந்து தப்பி வைக்கப்படுகிறார். அதோடு போதாது, அடுத்த லெவலுக்குள்ள போக வேண்டும். அதான் இறந்த காலம். நீ நரக சிக்ஷையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பின்ன உனக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நான் நினைக்கிறதை செய்ய முடியல, நான் செய்கிறதே என்னால் விளங்கிக் கொள்ள முடியல, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன்? கடந்த காலம் அப்படிதான் இருக்கிறது. நமக்கு விடுதலை ஆகிவிட்டது. ரோமர் 6:23 படி, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் செய்ய விரும்பாதே செய்வேனாகில் மோசேயின் சட்டம் நல்லது என்று என் உள்ளத்தில் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவரு மோசேனுடைய சட்டம் நல்லது. எனவே உண்மையில் நான் வெறுக்கிறதையே செய்கிறது நான் அல்ல, எனக்குள் குடிகொண்டிருக்கிற பாவமே இது செய்கிறது. இந்த பாவம் மனுஷனுக்குள்ள குடிகொண்டு படாத பாடுபடுத்துகிறது. பிரமாணத்தை தான் யூதர்களுக்கு எழுதுகிறாரு. தொடக்கத்திலிருந்தே உங்களை கொண்டு வந்த உண்மையில் நான் வெறுக்கிறதையே செய்கிறது நான் அல்ல, பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறார். இதை எதுக்கு நான் அந்த விளக்கத்தை போய்கிட்டு இருக்கேன்னா, நிர்பந்தமான மனுஷன். அடுத்த இது எப்படி இதை நான் இப்படிதான் கொண்டு போக முடியும். சும்மா கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர முடியாது. உதாரணத்திற்கு வர்ற அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தமிழ் மொழிபெயர்ப்பு பாருங்க, இந்திய கால சமகால மொழிபெயர்ப்பு. என்னெனில், என் மாம்ச இயல்பில் நன்மை எதுவுமே குடிக்கொண்டிருக்கவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. மாம்சத்துல நன்மை இல்லை, அது தீமை, அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறது. மாம்ச சரீரத்துல இருக்கும் அவன் பாவங்களிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்படவில்லை. அதனாலதான் ஒரு போராட்டத்துக்குள்ளாகிறான் மனுஷன். ஒரு ரெண்டு விதமான வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் காண்கிறேன்.
நம்ம அவயத்திற்குள்ள மாம்சம் ஒரு பக்கம், ஆவி இது ஆத்மா ஒரு பக்கம், அங்கேயும் போராட்டம். ஆவியானவர் வரும்பொழுது அது வேற 8ஆம் அதிகாரம். இந்த பாவ பிரமாணங்களை நம்மளை சிறையாக்கி வைத்திருக்கிறது. இது எப்படி நீ விடுதலை பெறுவது? நீ மறிச்சுட்டே சரிதான், ஆனா நீ இப்ப போராட்டத்துக்குள்ளெல்லாம் இருக்கிற. ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் வந்தான், மத்தேயு 19ஆம் அதிகாரம். புரியும் உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஓகே, மத்தேயு 19ஆம் அதிகாரம். சரி, 20 பாருங்க. ஆ 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். பிரமாணத்திற்கும் விடுதலைக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அதற்கு இயேசு சொன்னார், நீ நல்லவன் என்று என்னை சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதுக்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயன் போல. அந்த வாலிபர் அவர்கள், இவளெல்லாம் சிறு உதவியில் செய்திருக்கிறேன், ஆனாலும் he is not eligible. நல்ல அவனுக்கு வந்து என்ன இல்ல, நித்திய ஜீவன் அடைவதற்கு தகுதி இல்லை. சிறு வயதுல இருந்தே நான் செய்திருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு? அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்ப்பனவனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உள்ளதெல்லாம் வித்து தருத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆசை உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இப்ப அவனுக்குள்ள மாற்றம் இல்லை, இந்த போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்குது. அவன் விடுதலை பெறாதவன், சிறு வயதிலே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன். இப்ப இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, எல்லாம் இருந்தும் மாற முடியாது. நம்மிடத்துல உண்மையாகவே மாம்சத்துல இருக்கக்கூடிய போராட்டம் இது. பாவ பிரமாணம் நம்மளை சிறையாக்கி வைத்திருக்கிறது. அதனாலதான் பின்னால சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன். அடுத்தால சொல்றது பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் தீமையே செய்கிறேன். நான் விரும்புகிறதை நான் செய்தால் நல்ல நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவம் என்ன செய்ய, எனக்குள்ள பாவம் இருக்குதே இருக்கும். அதை எப்படி நாம மேற்கொள்வதுங்கிறது தான் 8ஆம் அதிகாரம். சொல்லு பாருங்க, நான் செய்ய விரும்புகிற நன்மையை நான் செய்வதில்லை, அதற்கு பதிலாக நான் செய்ய விரும்பாத தீமையை தொடர்ந்து செய்கிறேன். நான் செய்ய விரும்பாத நான் செய்தால், அப்படி செய்தது நான் அல்ல, எனக்குள் குடிகொண்டிருக்கிற பாவம். There is a conflict within us. ஆனால் கர்த்தர், நீ ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து வளர்ந்து வரும் பொழுது இந்த சரீரம் ஒரு நாள்ல மறுரூபமாக்கப்படும்.
இதுல இருந்து எப்படி நாம் விடுதலை பெறுவது? அததான் அடுத்த அதிகாரத்துல பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தமானால் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, பார்ப்போம். புரியுதா? இப்ப நமக்குள்ள வாசமான நம்ம அடிமை, நம்முடைய ஓனர் பாவம். நம்ம எதை விரும்ப கூடாததோ அதை செய்துட்டு இருக்கோம். காரணம் நமக்குள் கூடிக்கொண்டிருக்கிற பாவம். மனிதனுக்குள் நடக்கும் போராட்டம் தான். அதான் எழுதுகிறாரு, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்து எல்லாருமே நன்மைதான் செய்ய விரும்பும், தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நிறைய பேர் தப்பு செய்துட்டு நான் செய்திருக்க கூடாதே, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தில் பிரியமா இருக்கிற அதெல்லாம் ஓகே. I see another, அதான் இங்கிலீஷ்ல போட்டுருக்கு, I see another law at work in me. நம்ம மனுஷனுக்குள்ள பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே இது சமகால மொழிபெயர்ப்பு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இது இறையியல் தத்துவங்கள் நிறைந்த புத்தகம். சும்மா மற்ற ஸ்டோரி போற மாதிரி இது போகாது. ஒரு மனிதனுக்குள்ள நடக்கக்கூடிய போராட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க, இச்சைகளின் போராட்டம், கோபம், கோபாக்கினை, எரிச்சல், தகாத வார்த்தைகள், ஃபெரோஷியஸ் பிஹேவியர். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் போகும்போது அவனை அடிக்கணும்னு நான் போகல பிரதர். அவனை போய் நீ அடிச்சிருக்கேடா, நீ ஒரு விசுவாசி, கை நீட்டலாமா? நான் நினைக்கல. அந்த டைம்ல எனக்கு கோபம் வந்துட்டு வச்சு சாத்திட்டேன். விபச்சாரம் ஏன் வேசித்தனம் ஏன் வாட்டுற? உனக்குள்ள பிரமாணம் ஒரு ஆள் இருக்கிறான, நீ யாருக்கு ஓனர்? உன்னுடைய ஓனர் யாரு? பாவம். அவன் ஒன்னாரு சாப்பாடு போட்டு வளர்க்குறான். என்ன பார்க்கறான்? மொபைல்ல வேசித்தனம், விபச்சாரத்தை எப்படி தூண்டி விடுறதுன்னு காட்டிக்கொண்டே இருப்பான். நிறைய பேர் எப்படின்னா, இதுல இருந்து விடுதலை பெறுறதுக்கு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி, அவங்களும் பெர்க்மன்ஸ் பாட்டும் அது இதுவும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எங்க வெற்றி உண்டு? வெற்றி இல்ல. நீ வெற்றி இல்லாமல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீ நன்மை செய்கிற நீ தீமையெல்லாம் செய்துகிட்டு இருக்க. ஏன் உனக்குள்ள ஒரு சட்டம் ஏங்கி கொண்டிருக்கிறது? உன் மனசுக்குள்ள தேவனுடைய சட்டம் பிரமாணம் எல்லாம் சூப்பர் தான். ஏன் உனக்குள்ள இந்த போராட்டம்? இந்த போராட்டத்தினாலதான் நிறைய பேர் வெற்றி பெற முடியாமல் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார். குடும்பங்கள் சீரழிய காரணம் விடுதலை பெறாத காரணம். புரிதல் கிறிஸ்தவங்க தான், எல்லாருமே கிறிஸ்தவங்க தான். ஆனா நமக்குள்ள விடுதலை இல்லையே. அதனால என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளும். அத சமகால மொழிபெயர்ப்பு அழகா இருக்கு பாருங்க. ஆனால் என் உடலின் உறுப்புகளில இன்னொரு சட்டம் இயங்குறதை காண்கிறேன். என் உள்ளத்தில் இயங்கும் சட்டத்திற்கு எதிராக போராடி ஈடுபட்டு என் உடல் உறுப்புகளில் இயங்குகின்ற பாவத்திற்கு என்னை அடிமையாக்குகிறது. என்ன பண்றது? கைய நீட்டுடா, வாயில வந்தபடி பேசுடா. இந்த நீ போராட்டத்துல இருக்கிற பத்தியா, நீ சிலவங்க இதுல வெற்றி பெற்றவங்க இருக்கலாம், ஆவியானவன் நடத்தப்படுகளா இருக்கலாம்.
அதுல இல்லாம போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்ல வாழ்ந்த பரிசேயர்கள் என்ன பரிசுத்தவான்கள் நினைப்பு. வேதபாரர்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், அவங்களுக்குள்ள அந்த போராட்டம் நடந்துச்சுதான் இல்லையா? இவரை கல்லறியும் கல்லறியும் என்று சொன்னார்களே, எங்க போச்சுது உன்னுடைய பரிசுத்தம்? கொலை செய்யாதிருப்பையாக என்று சொல்லி இருக்கிறது, நீ ஏன் கொலை செய்தாய்? காரணம் அவர் உடல் உறுப்புகளில் இயங்குகின்ற பாவம். ஏன் இந்த பவுல் ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தான்? இந்த யூதர்கள் பின்னால போய் அடித்து சொரத்துனாங்க. ஏன்? ஒரு இடத்துல அடிச்சு தூக்கி ஊருக்கு வெளியே போட்டான். ஏன்? பாவம், பாவத்திற்கு அடிமை. இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறது தான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். மனுஷனுடைய போராட்டம், அவன் நிற்கதியான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். நமக்குள்ள இன்னொரு சட்டம் இயங்குகிறது, அதை இடம் கொடுக்க கூடாது. இறுதியாக சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man, இங்கிலீஷ் சொல்லுவாங்க. Who will rescue me from this body of death? இந்த மரணத்திலிருந்து என்னை யாரது விடுதலாக்குவார்? நீ பாவம் செய்யும் தோறும் உனக்கு மரணம். அதான் எழுதுகிறார், நிர்பந்தமான மனுஷன். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்திய சமகாலம் சொல்லுது பாருங்க, நான் பரிதாபகரமான மனிதன், மரணத்துக்கே என்னை கொண்டு செல்லுகின்ற அந்த உடலில் இருந்து யார்தான் என்ன தப்பு? இவ்வளவு வியாக்கியானத்திற்கும் 25ஆம் வசனத்துல பதில். இவ்வளவு 7ஆம் அதிகாரத்துல இருந்து வந்த எல்லா கேள்விக்கும் பதில் இந்த 25ஆம் வசனத்துல. யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த உடலிலிருந்து யார் தான் என்ன தப்பு வைப்பார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்குனோ மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு விடுதலை கொடுக்கிற இறைவனுக்கு நன்றி. புரியுதா? நமக்கு விடுதலை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து. உங்களுடைய மாம்ச இயல்புல பாவ பிரமாணம் இருக்குது, அங்க விடுதலை கொடுத்தாச்சு. இனி அடுத்த லெவலுக்கு போனோம். நானும் என் உள்ளத்துல இறைவனுடைய சட்டத்திற்கு அடிமையா இருக்கு, இருக்குது உண்மைதான். ஆனா அந்த மாம்ச இயல்பு இருக்கு பாருங்க, அதுலதான் இருக்குது. See, the believers struggle with sin. அடுத்த அதிகாரம். அதனாலதான் இயேசு ஆவியானவரின் வழியாக வாழ்வு. ஆவியானவரின் வழியாக வாழ்வு. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுதான் வருது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம 6 பகுதியா பிரிச்சிருக்கு. கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. No condemnation in Christ. ஆவிக்கு விரோதமாக மாம்சம் எப்படி செயல்படுகிறது, எப்படி நாம் புத்திர சுவிகாரம் பெறுகிறோம், இந்த அறிவு நமக்குள்ள வந்துட்டாலே முந்தின அதிகாரத்துல கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும். இக்காலத்து பாடுகள் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. 8:18 - 25.
26 30 பலவீனத்தில் உதவும் ஆவியானவர். 31 39 வருது. எந்த நிலையிலும் கைவிடாத அன்பு. கிறிஸ்துவுக்கு, அதாவது முதல் 4 வசனங்களை 8வது அதிகாரத்துல பார்த்துட்டு போலாம். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. அதான் முதல் 4 வசனங்கள் சொல்லுது. இசி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான், கிறிஸ்துவனுடைய ஆவி அவனுக்குள்ள வந்துட்டுன்னா, நான் முதல்ல சொன்னேன், மேல இருந்து கல்ல கீழே போடும் பொழுது புவிய இருப்புனால கல்லு கீழே விழுது. அந்த கல்லு ஜீவன் கிடையாது. அதே போலதான் பாவம் கீழே இழுக்கும். ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு அது கீழே தான் வந்து இழுத்துரும். அத புவியீர்ப்பு சக்தியை எதிர்கொள்ள முடியாது. அதே போல ஒரு பறவையை நீங்க மேல விட்டீங்கன்னா, இப்படி தூக்கி போட்டாலே பறவை பறந்து மேல போயிடும். இங்க அதே புவியீர்ப்பு சக்தி இருந்தாலும் அது மேல பறந்து போவதற்கு காரணம் அந்த பறவைக்குள்ளாக ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரிய வரும். அந்த பறவைக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறபடினால இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி மேலே பறக்கிறது. அதுபோலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல செட்டைகளை அடித்து இளம்புவார்கள். அல்லேலூயா. ஓடினாலும் சோர்ந்து போவதில்லை, நடந்தாலும் இளைப்படைவர். உனக்குள்ளாக ஆவியானவர் வாசம் பண்ண வேணும். உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா, இந்த முதல் 4 வசனத்தை விளக்கம் கொடுக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியன் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினத்தை, உனக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது. ரோமர் 8:33-34 சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்திருக்கிறார், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறார், அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். மேல இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீர் விடுதலை பெற்றாச்சு இல்ல, அடுத்த லெவலுக்குள்ள வாடா. நமக்காக பரிந்து அவர் வக்கீல். எந்த ஊர்லயாவது வக்கீல் வந்து நாம நமக்காக ஒரு வக்கீலை கொண்டு போனீங்கன்னா நம்மளை பற்றி மோசமா பேச மாட்டான். நமக்கு நல்ல காரியத்தை தான் சொல்லுவோம். என்னுடைய கிளையண்ட் இப்படி அப்படி செய்யறதெல்லாம், அப்படி பண்ண மாட்டான், இப்படி பண்ண மாட்டான். சோ ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு உனக்கு எதிராக ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆனா சாத்தான் என்ன செய்வான்? அவன் நமக்கு நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். 10-11 நம்மை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறவன் சாத்தான். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்ப நீ மாம்சத்தின்படி நடவாதே. நான் நீ சொல்றேன்னா என்னால முடியல, நன்மை செய்யணும்னு நினைக்க முடியல, தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்க முடியல. உனக்குள்ள பவர் இல்ல, பேட்டரி இல்ல. பிளைட் பெரிய பிளைட்டா இருக்கலாம், பெட்ரோல் இல்லைன்னா ஓடாத, எவ்வளவு பெரிய பிளைட்டா இருந்தாலும். இப்ப அண்மையில ஒரு பெரிய ட்ரூமேனுங்கிற ஒரு ஷிப்ல இருந்து
பெரிய விலை கூடின $60 மில்லியன் எவ்வளவோ விலை கூடின பிளைட் மேல நிக்குது. இது மேல இப்படி பிளைட் நிக்குது. அந்த ஷிப்பு எதிரிகளுடைய மிசைல்ல இருந்து தப்புறதுக்கு இப்படி ஃபாஸ்டா திரும்பும் பொழுது இந்த பிளைட் ஸ்கிட் ஆகி கடல்ல விழுந்துட்டு. எவ்வளவு பவர்ஃபுல்லா பறக்கக்கூடியது, உள்ளுக்கு பாதாளத்துல கிடக்கு, பவர் இல்ல. அதனாலதான் இந்த நேரத்துல ஆவியின்படி நீ நிரப்பணும். நீ ஆவியானவரால் எவர்கள் நடத்தப்படுகிறான் அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். நீ அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லையே. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அபிஷேகத்திற்குள்ள வந்து நிரம்பிடணும். இதை பற்றி யாரும் கற்றுக் கொடுக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உடனே சாத்தான் வெளியே போயிடுவான் இல்லைங்கல. ஆனால் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வருவோம். அந்த வாலிபன் பார்த்தேடா, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்யணும், எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன், பிரயோஜனம் அவனுக்குள்ள ஆவியானவர் இல்லை. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பல. அவன் விட்டுட்டு ஓடிட்டான், நித்திய ஜீவனை இழந்து போனான். நம்மள அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதே கிடையாது, பரிந்து பேசிக்கிட்டே இருக்கார். இதை நம்ம உணரணும். உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர், நீ கொஞ்சம் ஆவியானவருக்கு இடம் கொடு. அவன் இன்னைக்கு 1 வருஷம் இருக்கட்டும், இன்னும் நான் கொத்தி எரு போட்டு அவனை நான் வளர்க்கிறேன். அதனால கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பது பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி, உள்ளுக்குள்ள போராடிச்ச பாவ பிரமாணம் அது வந்து உன விடுதலை ஆக்கிச்சு. நம்ம 7ஆம் அதிகாரத்துல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் 8ஆம் அதிகாரம். அது எப்படி, மாம்சத்தினில் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு நம்ம தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவத்தை போக்கும் பலியாக, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். புரியுதா? இப்போ இயேசு நம்மை போல மனிதனாக வந்தவனுடைய நோக்கம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏன்னா சமயம் ஆயிடுச்சு. எப்படி நாம் விடுதலை ஆகிறோம் அதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விடுதலைக்குள்ள முதல் இதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாரும் கூட நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலைக்கு? இயேசுவே நீர் என்னை விடுவிக்கிற எல்லா தரங்களுக்கு தள்ள கையை வச்சு நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி இயேசு. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொருவரைக்கும் விடுதலை கொடுங்க. நிர்பந்தமான நிலைமையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாச்சு. பின்மாறிய பொழிந்தது அடுத்த வாரம் இன்னும் வல்லமையோடு எங்களை நடத்த போகிற முடியாது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அன்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரிஸ்து, என் முழு உள்ளமே பரிசுத்தமாக்குது. என் ஆத்மாவே கர்த்தரிஸ்து, கர்த்தர் சேலோ பாருங்க. Thank you all for coming. Thank you.